ஒரு துறவி ஒரு பெரிய ராஜவம்சத்தையே உருவாக்குனதா சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க, நாம இன்னைக்கு அப்பர் என்று அழைக்கப்படுற திருநாவுக்கரசரை பத்தின ஒரு மறைக்கப்பட்ட கதையை தான் பார்க்க போறோம். இதாங்க நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. எப்படி இது சாத்தியம்? ஒரு பக்கம் பார்த்தா கடவுள், பக்தி, ஆன்மீகம்னு ஒரு உலகம், இன்னொரு பக்கம் போர், அதிகாரம், அரசாட்சின்னு முற்றிலும் வேறொரு உலகம். சம்மந்தமே இல்லாத இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் இருந்திருக்கு. அந்த ரகசிய பாலத்தை தான் நாம இன்னைக்கு தேடி போறோம். சரி, இந்த புதிரை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் இந்த திருநாவுக்கரசர்? அவரை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவரோட பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு புரியும். முதல்ல இத பாருங்க. இவர் ஏதோ கதைகள்ல வர கற்பனை பாத்திரம் கிடையாது. இவருக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கு, மருநீக்கியார். வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்பா அம்மா பெயர் புகழனார் மாதினியார். திருவாமூர்ல பிறந்தவர். பாத்தீங்களா, இந்த மாதிரி தெளிவான தகவல்கள் அவரை நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமான ஒரு நிஜமான மனுஷனா நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. ஆனா அவருக்கு மருநீக்கியார்னு ஒரே ஒரு பேர் மட்டும் கிடையாதுங்க. மக்கள் அவரை ரொம்ப பாசமா அப்பர்னு கூப்பிட்டாங்க. அதாவது தந்தைன்னு அர்த்தம். அவரோட தெய்வீகமான கவிதைகளை கேட்டு அவரை திருநாவுக்கரசர்னு சொன்னாங்க. அதாவது சொல்லுக்கே அரசர்னு அர்த்தம். இது மட்டும் இல்ல, வாகீசர், தருமசேனர்னு நிறைய பேர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பேர்கள்லாம் சும்மா ஒரு பட்டம் கிடையாது. ஒவ்வொன்றும் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தையும் மக்கள் மனசுல அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாருன்னு காட்டுற ஒரு வரலாற்று சாட்சி. சரி, அந்த சொல்லின் அரசருடைய குரல் எப்படி இருந்திருக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல? வாங்க, காலத்தையே வென்ற அவரோட படைப்பு தேவாரம், அதை பத்தி இப்ப பார்க்கலாம். அவரோட புகழுக்கு இதுதான் ஆணி வேரே. தேவாரம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். தமிழ்ல சைவ சமயத்தோட இதயமே இந்த பக்தி பாடல்கள் தான் சொல்லலாம். மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு. அதுல முதல் 7 தொகுதிகள் தான் தேவாரம். இதுலயும் குறிப்பா 4வது, 5வது, 6வது திருமுறைகள் அப்பர் பாடினதுதான். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 49,000. சும்மா சொல்லல, 49,000 பாடல்கள். இது அப்பர் தன்னோட வாழ்நாள் முழுசும் எழுதி குவிச்ச பதிகங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல இவ்ளோ பெரிய ஒரு இலக்கிய கடலையே உருவாக்கியிருக்காருன்னா சும்மா நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? இது வெறும் பக்தி மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு படைப்பாற்றலோட உச்சம். ஆனா இங்கதான் ஒரு சோகமான விஷயம் இருக்கு. அந்த 49,000 பாடல்கள்ங்கிற பிரம்மாண்டமான கருவூலத்திலிருந்து காலப்போக்குல காணாம போகாம இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கிறது வெறும் 312 பதிகங்கள் மட்டும்தான். நினைச்சு பாருங்க, 1% கூட முழுசா நம்ம கிட்ட இல்ல. எவ்வளோ பெரிய ஒரு அறிவு புதையலை நாம இழந்திருக்கோம் பாருங்க. இதனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அவரோட ஒவ்வொரு வரியுமே ஒரு வைரம் மாதிரி அவ்வளோ மதிப்பு மிக்கது. சரி, இப்ப நம்ம கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கவிஞர், ஒரு துறவி, இவருக்கும் மன்னர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? வாங்க, அந்த ரகசிய முடிச்சே இப்போ அவிழ்க்கலாம். திரும்பவும் அதே கேள்விக்கே வரேன். பாட்டு பாடுற ஒரு புலவருக்கும் சிம்மாசனத்துல உட்கார்ந்து நாட்டை ஆள்ற மன்னர்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம கதையோட கிளைமேக்ஸே. பதில் ரொம்பவே நேரடியானது, ஆனா அதிர்ச்சியானது. வரலாற்று பதிவுகள்ல ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லிருக்கு. இந்த துறவி சாலுவ வம்சத்தோட நேரடியான மூதாதையர். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். நம்ம அப்பர் ஒரு ராஜவம்சத்தோட முன்னோடி. இந்த ஆதாரம் எங்கேயோ மறைச்சு வைக்கப்படல. இதோ நம்ம கண் முன்னாடியே இருக்கு பாருங்க. இந்த வம்சாவளி பதிவில இருக்கிற இந்த ஒரே ஒரு வரி நம்மளோட எல்லா சந்தேகத்துக்கும் பதில் சொல்லுது. இதுல அப்பரை சாலுவ மற்றும் சோழ மன்னர்களோட முன்னோடின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, இந்த ஆதாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவர் சோழ வம்சத்தோட முன்னோடி, சாளுவ வம்சத்தோட மூதாதையர். அது மட்டும் இல்ல, அவருக்கு சாளுவ திக்கன விஜயாலய தேவன் ஒரு முழுமையான அரச பெயரே இருந்திருக்கு. அவரோட மனைவிக்கு கூட காம்பில மகாதேவின்னு ஒரு அரச பட்டம். இதெல்லாம் வெறும் யூகங்கள் கிடையாது, மறுக்கவே முடியாத வரலாற்று உண்மைகள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? அப்பரோட பெருமை வெறும் கவிதைகளோடையோ இல்லனா அந்த அரசாட்சியோடையோ முடிஞ்சு போகல. அது ஒரு முடிவே இல்லாத பாரம்பரியமா மாறி பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் நம்ம கிட்ட வந்து எதிரொலிச்சிட்டு இருக்கு. இந்த வரிகளை பாருங்க. ஈன்றவர் எம் குல திலகர் போற்றாம். இது தேவாரத்திலிருந்து எடுத்ததுதான். என்ன அர்த்தம்னா, எங்க குலத்தோட திலகமா பிறந்து எங்களை உருவாக்கியவரை நாங்க போற்றுகிறோம். எவ்வளோ வலிமையான வரிகள் பாருங்க. அவரோட வம்சத்துல வந்தவங்களே அவரை தங்களோட குலத்தின் அடையாளமா கொண்டாடி இருக்காங்க. இது வெறும் கவிதை வரி இல்ல, இது ஒரு வரலாற்று பிரகடனம். அப்போ இந்த முழு கதையும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது.
ஒரே ஒரு துறவியோட பாடல்களுக்குள்ள ஒரு பெரிய ராஜவம்சத்தோட வரலாறே புதைஞ்சிருக்குன்னா, நாம இன்னும் சரியா படிக்காத, புரிஞ்சுக்காத எத்தனையோ பண்டைய கவிதைகளுக்குள்ள இன்னும் எத்தனை வரலாறுகள் கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.